அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்கிலும் நம்மளால கொடுக்க முடியும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண அதுக்கு சர்டன் ரூல் இருக்கு, அவ்வளோதான். வேல்யூஸ் எல்லாம் மாறுபடும். இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இது ட்ரெண்டுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க எதை எடுத்து பண்ணணும் என்னங்கிறது தெளிவாக தெரியும். ஓகேங்களா? யூடியூப் பார்க்குறவங்க இந்த ப்ரைஸ் வரும் பொழுது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? நாம் வந்து மேக்ஸ் படி பார்க்கறதுனால விடை சேமா இருக்கணும். எனக்கு ஆன்சர் 100ன்னு வந்தால் உங்களுக்கும் 100ன்னு தான் வரணும், 50ன்னு வந்தால் 50ன்னு தான் வரணும். எனக்கு 50 வந்துட்டு உங்களுக்கு 70 வந்துட்டு அது மேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற ஜனவரி 12ஆம் தேதி தொடங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் எதாவது கேட்டிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பியாச்சு. அனுப்பாதவங்க யாருக்காவது மெசேஜ் வரலானுங்களே எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. இன்றையிலிருந்து என்ரோல் பண்ணிக்கலாங்க. என்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இது கேட்டிங்கன்னா நான் கூகுள் ஷீட் அனுப்புவேன். கூகுள் ஷீட்டில் அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் அதில் கூகுள் ஷீட்லேயே இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிட்டு அது கூட டீட்டெயில்ஸ் நேமு அந்த அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஃபில் பண்ணி நீங்கள் அதை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணால் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு என்ரோல் பண்ணலாம். இனி கூகுள் ஷீட்டு நீங்கள் இதில் என்கிட்ட மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு தேர்ஸ்டே, நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட இன்னைக்கு, கரெக்டுங்களா? எக்ஸ்பைரியில் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்க, 0 to 0 கால் போவீங்க எல்லாரும், கரெக்டுங்களா? 0 to 0. நான் வந்து அதை சொல்லி கொடுக்குறதோட சரிங்க, நான் பண்ணுறதுல என்னுடைய சேஃப் என்ட்ரியும் அதே இதில் கிடைச்சதுனாக்கல நான் எடுத்து பண்ணுவேன், இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா 0ன்னு ஒரு ட்ரேட் இருக்கு, ஒரு வார்த்தை இருந்து யாரும் அந்த தொழிலை செய்ய மாட்டாங்க. 0 ஆகுன்னு தெரிஞ்சே ஒரு தொழில் யாராவது பண்ணாங்கனாங்களே, அது தவறு தானே. அப்போ அதை சொல்லி கொடுக்குறதோ சரி, அதுக்கான ரூல் என்ன, அந்த ரூலை மட்டும் டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ரூல் எதில் அப்ளை ஆச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அந்த டைமிங்கை கீப் அப் பண்ணி சரியான வர்த்தகம் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,700 புட்டு 88 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும், கீழே இருந்தால் நிஃப்டி அப்சைடு. அது 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. ஓகேங்களா? இப்போ இதில் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே நான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நீங்கள் கற்றுக்கொள்ள நிறைய விடைகள் அது கொடுக்கும் உங்களுக்கு. மார்க்கெட்டில் நிறைய லேர்ன் பண்ணலாம். நீங்கள் சூப்பராக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், த்ரில்லிங் படம் பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும். அடுத்த ட்விஸ்ட் என்ன, ஆனால் அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு போகும். அவ்வளோ லேர்னிங் நீங்கள் பண்ணலாம் எக்ஸ்பைரி டேல மட்டும். இல்லை சார், எனக்கு எக்ஸ்பைரி டேல பயமாக இருக்குது சார், எப்படி நான் பயன்படுத்துறதுன்னு எனக்கு ரொம்ப அது ப்ரீமியம் எல்லாம் மில்ட் ஆகிடுதா, பயந்துடுறேன் சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அதில் கால்குலேஷனை போட்டு அதில் என்ட்ரி வரும்போது எடுத்து வர்த்தம் பண்ணுங்க. பயமாக இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் லேர்ன் பண்ணுறது இதில் பண்ணுறது தான் சரியாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து இப்போ 88 ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படின்னாக்கல இதில் ஃபால்ஸாக கூட இருக்கும். நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன், நிறைய ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். மேலேயே இருக்குவாங்க, ஃபால்ஸாக இருக்கும், டக்குன்னு உரைகள் கேள்விடுவாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது? இன்னைக்கு வந்து 88 ரூபாய்க்கு மேலே இவர் போகலைன்னா மார்க்கெட் என்ன ஆகுது தெரியுங்களா? நல்லா கவனிங்க. ஏறும் இறங்கும், இப்படியே ட்ரேட் ஆகும். 88 ரூபாய்க்கு மேலே போகாத வரைக்கும் கீழே இருந்தானா ஏறுறதுக்கு தான் ட்ரை பண்ணும் மார்க்கெட்டு. ஏறினாலும் ஒரு சட்டன், ஏன்னா இதுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து எய்தர் அங்கிருந்து திரும்பணும் ஆர் டவுன் ஆகணும். அதே போல மேலே போனா ஒரு விலையில எய்தர் திரும்பணும் ஆர் அங்கிருந்து அப் ஆகும். எனி அங்க வந்து டிசிஷனும் நடக்கணும். அப்போ இந்த பிரைஸ்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு ஏறுற மாதிரி ஏறும், டக்குனு விழும், ஏறுற மாதிரி ஏறும், டக்குனு விழும். அந்த மாதிரியே இன்னைக்கு ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம ரூல் படி என்ன, 88 ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு, 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் டவுன் சைடு. அப்போ இந்த பிரீமியத்தை வைத்து அவங்க என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.